இந்த உலகம் தோன்றும் பொழுது கர்த்தர் ஒன்றை செய்தார். இந்த உலகம் முடிவு பெறும் பொழுது கர்த்தர் ஒன்றை செய்வார். ஆதியாகமத்துல தான் ஆண்டவரை பத்தின அறிவோ ஞானமோ நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறது. ஆமாவா இல்லையா? உங்கள் தெய்வம் யார் அப்படின்னு யாராவது உங்களை கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க? Who is God to you? Who is God to you? யார் உன்னுடைய கடவுள் என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சில பேர் சொல்வாங்க, அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவர். ஓகே, வேற? அவர் என்னை நேசிப்பவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ரொம்ப அழகா சொன்னாங்க. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். இந்த சிருஷ்டி கர்த்தரை தான் நம்மளுக்கு பைபிள் அவரை அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறது. God has been introduced as a creator of this world. ஆதியாகமம் 1:1 என்னது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். யாராவது எண்ணிக்காச்சும் ஏன் முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனமா அது இருக்குன்ட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சு ஆண்டவர் கிட்ட கேட்டேன். ஆண்டவர் பதில் கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா? மகளே, எதுக்கு அதை முதல் வசனமா வச்சிருக்கேன்னா, இந்த வசனத்தை நீ பிலீவ் பண்ணாதான் இந்த பைபிள்ல இருக்கிற மொத்த வசனமும் அர்த்தம் கொள்ள முடியும். அந்த வசனத்தை நீ பிலீவ் பண்ணலனா இந்த வேதத்தையே உன்னால நம்ப முடியாது. You got that? ஆண்டவர் தான் நம்மளை சிருஷ்டித்தவர் என்பதை நாம் பிலீவ் பண்ணும் பொழுதுதான் இந்த முழு வேதாகமத்தையும் நம்மளால வாசிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமம் 1:1, ஆமென், அவர் சிருஷ்டிகர்த்தர், நம்மளை உண்டாக்கினவர் அவர்தான். அது மாத்திரமல்ல, we found out another அதே ஆதியாகமம் 1ல ஆண்டவரை நாங்க இன்னொரு விதமாகவும் நாங்க கண்டுபிடிச்சோம். என்னன்னா, he is not only the creator, he is also a separator. முதல்ல ஆண்டவர் எதை உருவாக்கினார்? வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்தை உண்டாக்கின முதல்ல அதுக்குள்ள ஒரு விஷயத்தை செய்யறார். வெளிச்சம் உண்டாக்க கடவுளதும் வெளிச்சம் உண்டாயிருச்சு. வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சத்துல இருக்கிற இருளை கர்த்தர் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் நல்லது என்று கர்த்தர் கண்டார். அதான வசனம் சொல்லுகிறது. வெளிச்சம் நல்லது என்று கர்த்தர் கண்டார். அதனால வெளிச்சத்தையும் இருளையும் கர்த்தர் வெவ்வேறாக. இப்போ கர்த்தரை பத்தி சொல்லணும்னா, அவர் சிருஷ்டி கர்த்தர் மாத்திரமல்ல, அவர் பிரிக்கிற கர்த்தர். He is also a separator and creator. இது அக்செப்ட் பண்ணிக்க முடியல நம்மளால. ஆமா, இது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுனால இல்ல. he is the separator God. அவர் நம்மளை பிரிக்கிற கர்த்தர். இதை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுதுதான் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பித்தார். எழுதின சுவிசேஷத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை எங்களுக்கு சொன்னார். அது எப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, உங்க காணிக்க கூடைய பார்த்த உடனே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, இதை நீங்க பேச சொல்றது நான் உறுதியா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணது உங்க காணிக்க கூட தான். ஆமா, 12ஆம் வசனத்துல என்ன இருக்குது? ஒரு கூட இருக்கு. என்ன கூட? தூற்றுக்கூடையை கர்த்தர் கையில் வைத்திருக்கிறார். மைக் வச்சிருக்கிறவங்க யாராவது வசனத்தை வாசிக்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. இந்த தூற்றுக்கூடையை வைத்து அவர் என்ன செய்ய போகிறார்? களத்தை நன்றாக விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால சுட்டெரிப்பார் என்றான். இப்போ சொல்லுங்க, அவர் பிரிக்கிற கர்த்தரா இல்லையா? ஆமென். எதை பிரிக்கிறாரு? கோதுமையையும் பதரையும் இரண்டாக பிரிக்கிறவரை இங்கே வேதம் சுட்டி காமிக்கிறது. கர்த்தர் பிரிக்கிற கர்த்தர். From the beginning he separates. ஆரம்பத்திலேயே கர்த்தர் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப நம்ம வாசிக்கிற வசனத்துல கோதுமைக்கும் பதருக்கும் சம்பந்தம் இல்ல. இது ரெண்டுத்தையும் அவர் பிரிக்க போறார். எப்போங்க இதெல்லாம் நடக்க போகுது? தூற்றுக்குடை எப்போ களஞ்சியத்துல கோதுமையையும் அவியாத அக்னியில இந்த பதரையும் போடுவாரு? எப்போ? நியாய தீர்ப்புல. அது எப்போ நடக்க போகுது? அது கடைசியில. இப்ப சொல்லுங்க, ஆரம்பத்திலயும் அவர் பிரித்திருக்கிறார், கடைசியிலயும் அவர் பிரிக்க போகிறார். இப்ப அவர் பிரிக்கிற கர்த்தர்னு ஒத்துக்கிறீங்களா?
தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. நியாய தீர்ப்பின் நாளில் கர்த்தர் நம்மை பிரிக்க போகிறார். ஆமென். எப்படி தெரியுமா? கோதுமை தனியா, பதரை தனியா. இதற்காக தான் சபையை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் நம்மை பிரிக்க போகிறார். நமக்குள்ள இருக்கிற எல்லாவற்றிலிருந்து நம்மை பிரித்து எடுக்க போகிறார். யூ ஆர் a chosen one. நம்மளை பிரித்து எடுக்கிற கர்த்தரை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இன்னொரு எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு நாங்க சொல்லுகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 47 இருந்து 50 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் Matthew chapter 13 and verses 47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்ப இங்கேயும் ஒரு பிரிவினை வருதா? எதுக்குள்ள வருதுன்றது திரும்பி நல்லா கவனிங்க. முதல்ல கூடக்குள்ள இருக்கிறதுல இருந்து தான் பிரிக்கிறார். ரெண்டாவது வலைக்குள்ள இருக்கிறதுல இருந்து தான் பிரிக்கிறார். வலைக்கு வெளியில இருக்கிறத பிரிக்கல, கூடைக்கு வெளியில இருக்கிறத பிரிக்கல. ஒரு நாள் நாங்க இந்த மாதிரி மீட்டிங் சென்றுட்டு திரும்பி நாங்க போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகா அவங்க நெல் பயிரையோ மற்றும் வேற ஏதோ ஒரு சில இதெல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நல்லா புடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஹார்லிக்ஸ்ல ஒன்று போடுவாங்களா, அது என்னது பார்த்து சொல்லுவாங்க, மால்ட்டோ பார்லியோ. அது பார்லின்னு ஒன்று இருந்துச்சு. அதை தான் அவங்க அறுவடை செய்துட்டு அதை தூக்கி போட்டு அதை எடுத்துட்டு இருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய அறுவடை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய முறத்துல எடுத்துட்டு அப்படி தூக்கி மேலே போடுறாங்க. தூக்கி மேலே போட்ட உடனே பதிரெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுது. அந்த பார்லி விதை மட்டும் அப்படியே கீழே விழுது. பார்த்தேன் நான், என்ன தெரியுமா, 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனேன். நான் கொஞ்சம் தூரம் போய் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே ரிவர்ஸ்லயே அவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஒரு 2-3 தடவை நான் பண்ணி பார்த்துக்கிறேன், ஆசையா இருக்குது, எங்களுக்கு இந்த வாய்ப்பு அங்கே கிடைக்கல, நீங்க கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்ட உடனே அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, எவ்வளவு ஒன்னா போனீங்க, கொஞ்ச நேரம் எனக்கு கை வலிக்குது, எவனாவது ஏமாறுவானான்னு பார்த்தேன், எவனும் வேலை செய்ய மாட்டான், நீ வான்னு சொல்லி சிக்கிட்டான் அடிமெண்டி என்கிட்ட கொஞ்ச நேரம் விட்டாரு. நானும் அதை எடுத்து ஒரு வீடியோவே எடுத்து வச்சேன். அதை இன்றைய தென்றலையும் நாங்கள் போஸ்ட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை எடுத்து அவங்க அறுவடை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அறுவடை தோட்டத்தில் இருக்கிற அறுவடை எல்லாத்தையும் அறுத்து அது கூட வந்திருக்கிறதுல நிறைய புல் இருக்குது, தேவையில்லாததெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பார்லி மட்டும் தூக்கி மேலே போட்ட உடனே காற்று அடித்து கொண்டு செல்லுகிறது. இப்படியே வசனம் சொல்லுகிறது 49ஆம் வசனத்துல, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். இங்கேயும் ஒரு பிரிவினை. நீதிமான்கள் பிரிக்கப்படுவார்கள். அப்போ நல்லது எல்லாம் போயிடும், ஆகாதவைகள், அப்படிதானே வசனம் சொல்லுகிறது. நீங்கள் படிக்கும் பொழுது ஒப்பாய் இருக்கிறது. ஆகாதவைகளை தான் அவர்கள் தனியா எரிந்து போடுவார்கள் என்று வசனம் இருக்கிறது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இருள் தனியா வெளிச்சம் தனியா பிரிஞ்சிருச்சு, கோதுமை மணி தனியா பதர் தனியா பிரிஞ்சிருச்சு, நல்ல மீன் தனியா பிரிஞ்சிருச்சு, ஆகாதவைகள் எல்லாம் தனியா பிரிஞ்சிருச்சு. கரெக்டா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இது எல்லாமே முடிவுல நடக்க போகுது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 31, 33, 31 33 நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது, கடைசி நாட்களில் அவர் வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சகல ஜனங்களும் சேர்க்கப்படுவார்கள். அப்புறம் மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்ப இங்கேயும் ஒரு பிரிவினை வரப்போகிறது. செம்மறி ஆடுகள் எல்லாம் எங்க போகுது? ரைட் சைடுல போயிடும். வெள்ளாடுகள் எல்லாம் லெஃப்ட் சைடு போயிடும். இப்ப சொல்லுங்க, அவர் பிரிக்கிற தேவனா இல்லையா? ஆமென், ஆமென். இப்ப என்னன்னா, யாரன்னா எங்கன்னா பிரிச்சுக்கிட்ட நம்மள எங்கேயும் பிரிச்சு விட்றாதீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப நமக்குள்ள வந்துகிட்டே இருக்குதுல்ல.
நம்ம ஹalleluya நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்மளை ஏற்கனவே பிரிச்சு வச்சிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அவர் பிரிக்கிற கர்த்தர். அவர் பிரித்தாலும் நம்ம விட்டு பிரியாமல் இருக்கிறவரும் அவர்தான். ஆமென். ஹalleluya. வெளிச்சத்துல இருந்து இருளை பிரித்தாலும் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கிறவர் அவர்தான். ஹalleluya. செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் தனியா பிரிச்சாலும் நம்மை விட்டு பிரியாது இருக்கிறவர் அவர்தான். தேவையில்லாதவைகளை மீன்ல இருந்து எடுத்து போட்டாலும் நம்மை விட்டு பிரியாது இருக்கிறவர். ஆமா, கோதுமையில இருந்து பதரை பிரித்தாலும் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கிறவர் அவர்தான். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மள பிரிய மாட்டார். ஆனா அவர் பிரிப்பார். இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம எந்த லிஸ்ட்ல போய் இருக்க போறோம்? ரெண்டே லிஸ்ட் தான். ஒன்னு கோதுமை இல்ல பதர், ஒன்னு ஒயிட் இல்ல பிளாக், இடையில கிரே கிடையாது சார். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், நடுவுல கிடையாது. ஒரு நாள் நாங்க மூணார் போயிருந்தோம். மூணார்ல கொழுக்கு மலைன்னு ஒரு இடம் இருக்குது, ஹையஸ்ட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல வந்து நடுவுல ஒரு கோடு போட்டிருந்தான். இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா. நான் ரெண்டு பக்கமா கால் வச்சுட்டு நான் ரெண்டு ஸ்டேட்லயும் நின்னுக்கிறேன்னு சொன்னேன். நான் எப்படி ஒரு நடுவுல ஒரு கோடு இருக்கு, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் அந்த மாதிரி சொல்ல முடியாது சார். there is no gray கிறிஸ்டியானிட்டில. there is no ஒன்னு கோதுமையா இருக்கணும் இல்லனா பதரா இருக்கணும், ஒன்னு வெள்ளாடா இருக்கணும் இல்லனா செம்மறி ஆடா இருக்கணும். இன்றைக்கு கேள்வியே நாம எந்த கூட்டத்துல இருக்கோம் இல்ல இருக்க போறோம். எனக்கு ஒரே ஒரு ஆசைப்பா, எப்படியாவது அந்த கூட்டத்துல அவர் கூட இருந்துடணும். ஆமா, நான் கல்யாணம் ஆன புதுசுல ஜெசிமா கிட்ட நிறைய தடவை சொன்னேன், எனக்கு பரலோகம் போகணும், எனக்கு பரலோகம். என்னெல்லாம் ஆசைப்படுறவங்க புதுசா கல்யாணம் அவங்க கிட்ட அவங்க மனைவி கிட்ட சொல்லுவாங்கல்ல, அப்ப நான் 100 தடவை சொல்லியிருப்பேன், எனக்கு பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும். பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் கேட்டேன், லூஸ் ஆயா நீங்க, செத்ததானையா போக முடியும், இப்பதானையா கல்யாணம் ஆயிருக்குது, இப்பதானையா கல்யாணம் ஆயிருக்குது, ஒண்ணுதான் பிறந்துக்குது, எனக்கு 4 பெத்துக்கணும்னு ஆசை, 3ஓட நின்று போச்சு சோத்திரம். அவ சொன்னா, லூசாயா நீ செத்தாதானையா போக முடியும். என்ன தெரியுமா, இருதயத்துல ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை, எப்படியாவது எனக்காக ஒருத்தர் செத்தார்ல, எனக்கு பதிலாக ஒருத்தர் செத்தார்ல, எனக்கு பதிலாக ஒருத்தர் அவமானப்பட்டார்ல, எனக்கு பதிலாக ஒருத்தர் நொறுக்கப்பட்டார்ல, அவரை என் கண்களிலே நான் பார்க்கணும். நம்மளால இப்ப அவரை பார்க்க முடியாது. அந்த மகிமையை நம்ம பார்த்தா செத்து போயிடுவோம். அந்த முழு மகிமையை என்னால இப்ப பார்க்க முடியாது. உலகத்தில் இருக்கிற யாரும் அவருடைய முழு மகிமையை இதுவரை கண்டதில்லை. ஆனா அங்க போகும்பொழுது அவருடைய முழு மகிமையை நம்ம பார்ப்போம். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை அந்த களஞ்சியத்துல இருக்கணும்ட்டு? எத்தனை பேருக்கு ஆசை கூடைக்குள்ள போயிடணும்? ஆமா, தூற்று கூடை வரும், ஆனா நம்ம போய் சேர போற இடம் நல்ல கூடையில, நல்ல களஞ்சியத்துல, அவருடைய வலது பாரிசத்துல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம போனோம்ட்டு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இது ஆசை இல்ல, இது வாஞ்ச ஒரு ஏக்கம் இருக்கணும். ஆமென். நாம் செம்மறி ஆடுகளா இருந்தால் அந்த ராஜாவை நம்மளுடைய கண்கள் காணும். ஆமா, ஒருவேளை அந்த பக்கத்துல இருந்தா என்ன பண்றது சார்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஒருவேளை கூட மாத்தி உட்காந்துக்கிறேன், இந்த கூட கொஞ்சம் கருவாடு கூடையா சேர்ந்து இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா கூட மாத்துறதுக்கு தான் இப்ப வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, எங்கெங்கயோ கட்சி மாறிக்கிறோம், இன்னைக்கு இப்ப ஆண்டவருடைய கட்சிக்கு சேர போறோம். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை சொன்ன உடனே எல்லாரும் பயந்து போய் நிற்கிறார்கள். யோவான் அப்படியே சொல்றான், சொன்ன நேரத்துல யோவான் தலை நிமிர்ந்து பார்க்கிறான், உலக மீட்பரான இயேசு கிறிஸ்து, நம்பிக்கையின் நாயகன், நம்பிக்கையின் ஒரே நட்சத்திரம், அவர் வந்து நிக்கிறாருங்க. தூற்று கூடைய பேசி ஜனங்க அப்படியே கலகலத்து போய் இருக்குது. இப்ப நம்ம கூட அப்படி உள்ள நேரம் அப்படித்தானே இருந்தோம், கலகலத்து. எந்த கூடையில இருக்கிறோம், எந்த வலையில இருக்கிறோம், எந்த பக்கம் இருக்கிறோம் தெரியாம யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தானே இயேசு கிறிஸ்து நம்பிக்கை அளிக்கிறவராய் யோர்தானிலே கால் பதிக்கிறவரை நாம் கண்டோம். ஆமென். 12ஆம் வசனத்துல அப்படி பயமுத்துறாரு. யாருங்க பேசுறது இதெல்லாம்? 12ஆம் தூற்றுக்குடை பத்தி யார் பேசுகிறது? யோவான் ஸ்நானகன். இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்டோம்ல, யோவான் ஸ்நானகன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கேட்கிறவங்க எல்லாம் ஒரு பக்கம் பயந்து கேட்கறாங்க. இன்னைக்கு நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடுது. நான் எந்த பக்கம் இருக்கிறேன்னு தெரியலையே யோசப்பா, நான் எந்த சைட்ல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே, நான் எந்த பக்கம் இருக்க போறேன். இவ்வளோ கலக்கங்கள் இருக்கும் பொழுது நமக்காக ஒருவர் இருக்கிறார்.
ஆமென். அவர் நமக்காகவே இருக்கிறார். அவர் தான் 13ஆம் வசனத்துல வந்து சேர்றாரு. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். அவர் அருகே அவனிடத்தில் வந்தார். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் அருகே அவனிடத்தில் வந்தார். ஆமா, எப்ப தெரியுமா வந்தார்? இந்த தூற்றுக்குடையை பத்தி பேசி பிரித்தெடுக்கிறத பத்தி தெளிவுண்டாக்கின பிற்பாடு இயேசு வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எந்த கூடையில இருக்கிறோம் கன்ஃபியூஷன் இருக்கா? இன்னைக்கு உங்கள் அருகே அவர் வந்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அவர் நம் அருகே வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கூட மாத்தி உட்கார்ந்து இருந்தோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நாங்க ஆண்டவர்கிட்ட நீ கேட்கும்பொழுது ஆண்டவர் 3 காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். இதுதான் உங்ககிட்டயும் நாங்க சொல்லி உங்களை திடப்படுத்துகிறோம். தப்பித்தவறி அந்த கூடைக்கு போயிடாதீங்க. ஆமா, தப்பித்தவறி அக்கினில நம்ம போயிடக்கூடாது. இப்ப யாரோ யோசிக்கிறாங்க, நம்மள இந்த சாரே கொல்லல, இந்த கூடை எப்படி நம்மள கொல்லும்னு யோசிக்கிறீங்க. இது அடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென். 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 இதே யோவான் ஸ்நானகன் அதற்குண்டான தீர்வுகளையும் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் தான் முதல் தீர்வு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. போதும் சிஸ்டர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திருந்துங்கள் இருக்கா? நியாயமா அப்படித்தானே திருந்து. இப்ப யாராவது தப்பு பண்ணோம்னா நம்ம என்னன்னு சொல்லி திட்டுறோம்? திருந்து திருந்து திருந்து, தயவு செஞ்சு திருந்து, இப்படியே இருக்கிறியே. ஆனா வசனம் சொல்லுகிறது மனம் திரும்புங்கள். திருந்தி வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களால லைஃப் லாங் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்துட்டீங்கன்னா உங்களை திருத்த அவரால மாற்ற முடியும். ஆமென். ஆமென். இன்னைக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் நம்பிக்கை. ஆமென். ஆமென். என்ன நம்ம எதற்காக தெரியுமா? தூற்றுக்குடையில போயிட்டு களஞ்சியத்துல நாம் சேர்க்கப்படணும்னா நம்ம இடத்துல காணப்படுவது மனம் திரும்புதல், ஒரு மன மாற்றம். நொறுங்குண்ட இருதயத்தை ஒருபோதும் அவர் புறக்கணிப்பதே இல்லை. நம்முடைய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்யறதெல்லாம் கரெக்டாக தான் செய்யறேன் நம்ம நினைக்கிறோம். நம்ம பல காரியங்களிலே நம்முடைய மனம் அவரிடமாய் திரும்ப வேண்டிய ஒரு நிலையில் இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறோம். 4 தலைமுறை கிறிஸ்தவனாக இருக்கலாம், நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ள கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை உண்டே. பேர் ஆபிரகாமா இருக்கலாம், வாக்குத்தத்தம் உள்ள இருக்குதா? சமாதானம் பேர் இருக்கணும், ஆனா உள்ளுக்குள்ள இருந்து வர வார்த்தை சமாதானமான வார்த்தையா இருக்குதா? வாழ்க்கை வேறு வார்த்தை வேறு என்று நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல. இன்னைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், மனம் திரும்புங்கள் என்று. எங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி எங்க இருந்து பேசினார்? வசனம் சொல்லுகிறது யோர்தானின் நதிக்கரையில இருந்து. கரெக்டா? இந்த யோர்தானின் நதிக்கரை குறித்து நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது இதே யோர்தானின் நதிக்கரையில இப்புறத்திலையும் 2 கோத்திரத்திற்கும் அப்புறத்துல 9 கோத்திரத்திற்கும் தான் யோசுவா காணி ஆட்சிகளை பிரித்து கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? ஆமா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கர்த்தர் சுதந்திரமாய் கொடுக்கும் பொழுது இந்த யோர்தான் நதியினுடைய இப்புறத்துல 2.5 கோத்திரங்களுக்கும் அப்புறத்துல 9.5 கோத்திரங்களுக்கும் யோசுவா காணி ஆட்சிகளை பங்கிட்டு கொடுத்தார். அப்ப இந்த யோர்தானுக்கு இப்புறமும் அப்புறமும் யார் வசித்து வந்தார்கள் தெரியுமா? இஸ்ரவேலர். ஆனால் அதே இஸ்ரவேலர் கானானியருடைய தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பிச்சு சோரம் போன இடத்துல ஒரு குரல் எழும்பி நின்று பேசுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வழி விலகி போன அதே இடத்திலிருந்து உங்களிடத்துல பேசுகிறது நாங்கள் அல்ல, ஆண்டவருடைய சத்தம். இது ஆண்டவருடைய சத்தம். நீ எந்த இடத்துல வழி விலகி போயிருக்கிறியோ அந்த இடத்திலேயே நீ மனம் திரும்ப வேண்டும் என்று இது தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது.
நல்லா கவனிச்சுங்க. 3 பேருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். 1 ஆண்டவருக்கு நல்லா தெரியும். 2 நமக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். 3 பிசாசுக்கும் நம்மளை பத்தி நல்லா தெரியும். நல்லா தெரியும். பிசாசு சொல்றான், பவுலையும் அறிவேன் கர்த்தரையும் அறிவேன். உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம எங்க விலகி இருக்கிறோம்? we are ஏதோ ஒரு எல்லையில, ஏதோ ஒரு இடத்தை கம்ப்ளீட்டான ஆளுகை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்காம இருக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்தில் இருக்கும்போது நல்லா கையை உயர்த்தி துதிக்கிறோம், ஆனா கை நீட்டி லஞ்சம் வாங்குறோம்னா அந்த இடத்துல நம்ம உண்மையா இல்லையே. வியாபாரத்தில் பொய் சொல்லுவோம் என்றால், வியாபாரத்தில் ஏமாற்றுவோம் என்றால் அங்கே நம்ம உண்மையா இல்லையே. வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரா? அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல, எந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரோ அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஏன்னா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அவர் கூடையில உள்ளதை தான் பிரிக்க போகிறார், வலையில இருக்கிறது தான் பிரிக்க போகிறார், தம்முடையவைகளை தான் பிரிக்க போகிறார். 10ல தான் 5 பரலோகத்துக்கு போச்சு. 10 கன்னிகைகள், 10 பேரும் கன்னிகைகள் தான். அதுல 5 தான் எடுத்தார். இன்னைக்கு அந்த ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஒரு மகிமைக்குள்ள நம்மை கொண்டு போக போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்றைக்கு ஒரு சின்ன மனமாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அந்த மனமாற்றம் ஒரு ரொம்ப சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்களை அங்கீகரிப்பார். ஆமென். அந்த இளைய குமாரன் ஒரே ஒரு சின்ன டிசிஷன் எடுத்தாரு. அப்பா கிட்ட திரும்பி போகணும்ட்டு, எப்படி திரும்பி போகணும்னு முடிவெடுத்தாரு. ஜஸ்ட் 1 ஸ்டெப். ஆனா அப்பா இறங்கி ஓடி வந்ததை நீங்க பாத்தீங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல, அந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க எடுத்துக்கொள்ற அந்த சின்ன சின்ன முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். அதான் சின்ன வயசுல எங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு சின்ன பார்ட் நீ செய், அதை பெஸ்டா செய், ஆண்டவர் ரெஸ்ட் பார்த்துப்பாருன்னு சொல்லுவாங்க. யூ டூ யோர் பெஸ்ட், காட் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்ம பிசாசனுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? இந்த பாரு, நீ எல்லாம் திருந்த மாட்ட, உன்னால முடியாது, உன்னால முடியாது, நீ ட்ரை எல்லாம் பண்ணாத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு. ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன முயற்சியை கர்த்தர் அங்கீகரிப்பார். உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்திற்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோம், பூமிக்கு நம்ம உப்பா இருக்கிறோம். இந்த உலக கிரியைகள் நம்ம இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாய் கொண்டு இருக்கிறது. நாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு எல்லைகளில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். வாலிபர்கள் எங்கள் மத்தியில வந்து சொல்லுகிற நூதனமான காரியங்கள் ஆச்சரியமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் பிரதர். இல்ல, நான் சொல்றேன், சவாலா சொல்லுகிறேன், இன்றைக்கு நமது பிள்ளைகள் சமுதாயத்திலே பல வேதனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன மாற்றம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு கொஞ்சம் நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த உண்மை இல்லாதபடி இருக்குமானால் இந்த தலைமுறையை, நம்ம ஒரு தலைமுறையை விட்டுட்டோம்னா 4 தலைமுறையை லூஸ் பண்ணிடுவோம். 4 தலைமுறையை நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி நமக்குள்ள எழும். வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். So we need to be very careful. இன்னைக்கு கர்த்தருடைய கூடைக்குள்ள இருக்கிற நம்ம பதறா இல்லாதபடி களஞ்சியத்துல சேர்க்கப்படணும்னா நமக்கு தேவை மனம் திரும்புதல். ஆமென். என்ன ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, இன்ன வரைக்கும் நம்ம பண்ணுகிற தப்பை ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரா? உங்களை அசிங்கப்படுத்தியிருக்காரா? He has covered us up till now. எங்க வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற ஒரு பாஸ்டர் வருவார் ஜெபம் பண்றதுக்கு. அப்ப நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய ஒரே ஜெபம் என்ன தெரியுமா இருக்கும்? என்னை பத்தி எதுவும் இந்த ஐயா சொல்லிடக்கூடாது சாமி. என்னுடைய ஒரே ஜெபம். அவர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பேர் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுவார். இப்படி இப்படி இருக்கும், அப்படி இப்படி இருக்கும்ன்றதெல்லாம் சொல்லுவார். என்னுடைய ஒரே ஜெபம், ஆண்டவரே என்னை பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. அவர் சொல்வார், மகனே நீ வேறு இருக்க வேண்டிய 2 காரியங்கள் உண்டு. நல்லா தெரியும் சாமி, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சாமி. கர்த்தர் என்னையும் மன்னித்து என்னையும் இன்றைக்கு உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார்னா
ஒரு சின்ன மாற்றத்துக்கு நான் இடம் கொடுத்தேன். ஆமென். என் வாழ்க்கை மாறினது. His grace has covered us. இன்ன வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை மூடி இருப்பது தான் உண்மை. ஆமென். ஆனா ஒண்ணு நாங்க சொல்றோம், இது எச்சரிப்பின் சத்தம் தான். கிருபை உங்களை கிருபாசன தண்டையில தைரியமாய் கொண்டு போய் சேர்க்கும். சத்தியம் உனக்காக நியாயஸ்தானத்திலே வழக்காடும். ஆமா, நியாய தீர்ப்பின் நாள்ல கிருபை பேசாது, சத்தியம் பேசும். ஆமென். ஆமென். கிருபை உனக்கு கொடுத்திருக்கிறதே சத்தியத்துக்காக வாழ்றதுக்கு தான். உன்னை பார்த்து 7 பேர் 7 முறை சொல்லியிருப்பான், நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க அப்படின்ட்டு. உழுந்துடாத. அதே மாதிரி 15 பேர்கிட்ட சொன்னா ஏமாறல, நீ தான் ஏமாந்துட்டு இருக்கிற, ஜாக்கிரதையா இருந்த. ஆமென். அவருடைய கிருபை நம்மளை இந்நாள் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறதுனா அவருடைய கிருபைய நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமென். ஆமென். ஏன்னா கிருபை நம்மள நியாயாசனத்துல ஒன்னும் செய்ய முடியாது. அங்க கிருபை வேலை செய்யாது. அங்க கிருபை வேலை செய்யாது. ஆனா சத்தியத்தின்படி நாம் வாழ்வோமானால் அந்த சத்தியம் உங்களுக்காக நியாயாசனத்தில் பேசும். ஆமென். 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 அந்த இளையகுமாரனுக்கே வந்துருவோமே. இளையகுமாரன் திரும்பி வந்தாரே, அப்பா ஏதாவது திருப்பி கேட்டாரா? எங்கடா போன, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, உன்னை யார் என்ன விட்டுட்டு போ சொன்னா? ஏதாவது கேட்டாரா? தகப்பன் ஏதாவது கேட்டாரா? இன்னைக்கும் தகப்பன் உங்களை எதுவுமே கேட்க மாட்டார். ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன மனம் திரும்புதல். ஆமென். ஒரு சின்ன மனம் திரும்புதலுக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது இன்றைக்கு பதரை போல் நாம் ஆகாதபடிக்கு, ஆகாதவைகளை போல் யாரும் நம்மளை கழித்து விடாதபடிக்கு, வெள்ளாடுகளை நாம் மாறாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாய் நம்ம இருக்கணும்னா அந்த சின்ன மனமாற்றம். ஆமென். நீங்க எத்தனை பேர் உண்மையிலேயே ஒப்பு கொடுப்பீங்க ஆண்டவர் கையில? ஒரு நிமிஷம் just close your eyes. ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ போறோம், இன்னொரு வாழ்க்கை இல்ல. ஆமென். ஆமென். இந்நாள் வரையில விட்டு கொடுக்கலப்பா எங்களை, அதுக்காக I cannot take your grace for granted. Yes Lord. உங்களுடைய கிருபையை நான் விருதாவாய் செலவழிக்க முடியாது. ஆமென். நீங்க கிருபை கொடுக்கறீங்கங்கிறதுக்காக என்னால திரும்பி திரும்பி தப்பு பண்ண கூடாது. ஆமென். எனக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணும்ப்பா. Yes Lord. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் கையில அறிக்கையிடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். உண்மையா ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் களஞ்சியத்திலே சேர்ப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். முதல் காரியம் சொல்லி கொடுத்தோம், மனம் திரும்பினால் களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவோம். ஆமென். இரண்டாவது வசனம் இந்த மத்தேயு 3 நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலேயே யோவான் ஸ்நானகன் ஒரு காரியத்தை சொல்றாரு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அப்புறம் அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். இந்த ஆயத்தப்படுத்துறதும் செவ்வைப்படுத்துவதும் என்ன ஆண்டவரே அப்படின்னு இப்ப வரத்துக்கு முன்னாடி ரூம்ல உட்காந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் 2 பேரும். அப்ப ஆண்டவர் எங்களோட கூட இடைப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்படி ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது, எப்படி ஆண்டவருக்கு வழியை செவ்வை பண்ணுவது? இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? நீங்க முதல்ல பண்ணீங்கல்ல, என்ன பண்ணோம்? மனம் திரும்பணும்ல. அது ஒரு நாள் அனுபவமா இருக்கக்கூடாது. Every day you should be ready for correction. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு 11:30 மணிக்கு ஒரு மாத்திரை வாங்குறதுக்காக நாங்கள் போனேன். ஒரு கடைக்கு போனேன், அந்த கடையில் மாத்திரை இல்லை. அடுத்த கடைக்கு போனால் அந்த மாத்திரை இல்லை. என்னமோ தேடி கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க இந்த அம்மா, இந்த மாத்திரை வாங்கிட்டு வாங்கிட்டு. 3வது கடைக்கு போனேன், மாத்திரை இல்லை. 11:35 மாத்திரை இல்லைன்னா ஏன்டா கடையை திறந்து வச்சிருக்கிற, லைட் ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியது தானே நான் கோவமாக சொல்லிட்டேன். மாத்திரை இல்லாத கடைக்கு நீ ஏன் வந்துன்னு என்னை திட்டினான். மரியாதையாக பேசுனேன், நீ மரியாதையாக பேசுனா. திரும்பி வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. சரின்னு வந்துட்டேன். இன்னொரு கடைக்கு போயிட்டு ஈக்குவலண்ட்டாக ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துட்டான். பரிசுத்த ஆவியானவர் பேசினார், அவனிடத்துல நீ போய் மன்னிப்பு கேட்கணும். அப்போ என் ஈகோ என்கிட்ட பேசுது, நீ யார் தெரியுமா? அவன் ஆஃப்டர் ஆல் நைட் டியூட்டி செய்கிற மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு பையன், அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பியா? பட் காட் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக பேசினார், மன்னிப்பு சொல்லாமல் உன் கூட நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார். எப்போ காலில் கூட விழுந்துரு, என் கூட வந்து இல்லாமல் போயிடாதீங்கன்ட்டு. உங்கள் காலில் கூட, அவன் காலில் ஓட சொன்னீங்கன்னா கூட விழுந்துரு. நேராக வண்டியை யூ-டர்ன் பண்ண என் கார் எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கு போய் நிறுத்தின உடனே அவன் கோவமாக என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான்.
அடுத்து நான் என்ன சொல்ல போறேன், அதுக்கு என்ன பதில் சொல்லலாம், இல்லை ஏதாவது எடுத்து வச்சுக்கலாமான்னு கூட அவன் ரெடியா இருந்தான். அவன் கண்கள் என் கண்களை பார்த்து கொண்டிருந்தது. நான் அவனை பார்த்து சொன்னேன், தம்பி 3 கடைக்கு போன மாத்திரை கிடைக்கலன்றதுனால கோவத்தில் அப்படி பேசிட்டேன்டா, சாரிடா மன்னிச்சுக்கடா அப்படின்னு சொன்ன உடனே, சார் ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் பெரிய விஷயமா சார் அப்படின்னு அவன் சொன்னான். மன நிம்மதியோடு கூட வீட்டுக்கு வந்து என் மனைவி கிட்ட நடந்த சம்பவத்தை சொன்னேன். we should be ready for correction at any time. நம்ம எல்லாரும் உத்தமர்கள் அல்ல. மாஸ்க் இன்னைக்கு தான் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம என்ன பண்றோம், வெவ்வேறு முகங்களை வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆலயத்தில் தோத்திரம் ஐயா, நல்லா இருக்கிறீங்களா ஐயா, தோத்திரம் ஐயா அப்படின்னு சொல்றோம். வீட்டில் ஆத்திரம் ஐயா, வீட்டுக்கார் வந்தா பாத்திரம் ஐயா, பருக்குது பாத்திரம். காலேஜில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சின்ன கரெக்ஷனை நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா, நம்ம வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா மகிமையை காண முடியாது. ஆமென். இந்த ஆயத்தமும் இந்த செவ்வாய்ப்படுத்துதலும் எதை குறிக்குது தெரியுமா? ரெடினஸ் கொடுக்கிறது. எஸ், ரெடி. இன்னைக்கு என் கணவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு வரதுக்கு முன்னாடி, ஆண்டவர் இப்போ வந்துட்டாருன்னா நீ ஹாப்பியா இருப்பியான்னு கேட்டார். கொஞ்சம் மூஞ்சி மாறுச்சு, கொஞ்சம் லைட்டா மூஞ்சி மாறுச்சு. என்னென்ன செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அப்படின்ற எண்ணங்கள் இருந்துச்சு எனக்குள்ள. ஒரு சில நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்னன்னா, ஏசப்பா என்கிட்ட எப்போ குறை இல்லையோ, எப்போ உங்க பார்வையில நான் நீதிமானா இருக்கிறனோ அன்னைக்கு உடனே எடுத்துங்க ஆண்டவர் என்ன. அப்படி இல்லை. இன்றைக்கு யூ ஆஸ்க் திஸ் क्वेश्चन ஃபார் yourself. ஆண்டவர் இப்போ வந்துட்டார் அப்படின்னா உனக்கு சந்தோஷமா கஷ்டமா? பக்கத்துல பாருங்களேன், ஒன்றும் சொல்ல வேண்டாம், எதுவுமே சொல்லக்கூடாது, அப்படியே சும்மா பாருங்களேன், ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. இப்போ ஆண்டவர் வந்துட்டார், கரெக்டா 9:45 வந்துடுறாரு ஆண்டவர். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோத்திரம். நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரெடியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? டு ஃபேஸ் தி லார்ட். ஆர் யூ ரெடி? அவரை சந்திக்க ஆயத்தமா? ஏன்னா அவர் வந்துட்டாருன்னா இந்த தூற்றுக்குடை சம்பவம் நடக்கும். நடக்கும், கண்டிப்பா பிரிச்சிருவார். அப்போ நம்ம எந்த சைடுல இருக்க போறோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இப்போ ரைட் நவ் அட் திஸ் மொமெண்ட் இருக்கா? கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்படி இல்லைன்னா அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. 2வது காரியம், எப்பொழுதும் அவருக்காக ஒரு ஆயத்தம். எனி டைம் ரெடினஸ், எனி டைம் பி அவைலபிள். எப்போ வந்தாலும் ரெடி தலைவரே, வந்துடுறேன். ஆமா, உங்களை பார்க்கணும், உங்க கூட உட்கார்ந்து அந்த மகிமையை அனுபவிக்கணும். இப்போ எங்க ஐயா சொன்ன மாதிரி 9:45க்கு ஆண்டவர் வரார் நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம ஆயத்தத்தோட காத்திருப்போம். இது எப்படி நான் சொல்றேன்னா, ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம்னா இந்த 3 இருக்குது எங்க வீட்டில், எல்லா பெட்டி படுக்கையும் எடுத்து எல்லாத்தையும் அழகாக அடுத்து வைக்க. ஏன்னா அதுக்கு தெரியும் நாளைக்கு எங்க போக போறோம், ஊருக்கு போக போறோம். அது பண்ற அலுமுங்க இருக்குது. இந்த ஷூ போடுறதா அந்த ஷூ போடுறதா 11:30 மணி வரைக்கும் நாங்க திட்டி தான் போய் ரூமுக்கு போய் படுங்கன்னு சொல்லி அடிச்சு துரத்தணும் 3த்தையும். ஏன்னா தேர் ரெடி. எதுக்கு நான் நாளைக்கு வர போறாங்கன்னு தெரியும், நாளைக்கு நம்ம ஊருக்கு போக போறேன்ட்டு தெரியும். அதனால ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஒன்னே இல்லை, ஒரே நாள் தான் அதுக்கு இந்த 3வது ஒன்று பண்ணிச்சு பாருங்க. கூட இத்தா பெரிய பெட்டி எடுத்துக்கிச்சு. டேய், ஒரு நாளைக்கு எதுக்குடா பெட்டின்னு கேட்டா, இதெல்லாம் வைக்கணும் இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லுது. அந்த பெட்டி எடுத்துன்னு போகணுன்றதுக்காக பல பொருளை சேர்த்து வைக்குது உள்ள வைக்கிறது. அந்த பெட்டிக்காகவே என்ன சொல்லுது, நான் 2 ஷூ எடுத்து. டே, ஒரு நாளைக்கு எதுக்குடா 2 ஷூன்னு கேட்டா அவன் சொல்றான், இந்த பெட்டி நான் எடுத்துன்னு போனோம்ல அதுக்காக. நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ரெடி ஆயிடும். ஆனா நம்ம யாருக்கா தெரியுமா ஆண்டவர் எப்ப வர போறாருன்ட்டு? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். ஒரு ஆசை இருந்துச்சுன்னா எப்பயுமே அந்த ஆயத்தம் இருந்துகிட்டே இருக்குங்க. கிறிஸ்மஸ்னால நமக்கு என்ன ஆசைன்னு சொல்லுங்களேன்? புடவை தான். எப்போ கிறிஸ்மஸ் வரும் எப்போ கிறிஸ்மஸ் வரும் நிறைய பேர் காத்துனுக்குறாங்க. ஆனா எப்போ கேரல் டான்ஸ் போனாலும் மேரி பிஸ்கெட் தான் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தங்க. ஏன் நான் எங்கள் பாடகர் குழு சார்பாக நான் இந்த குறிக்கோளை வைக்கிறேன். ஏன் போர்பன் பிஸ்கெட் வைக்கக்கூடாது? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூனோ மேரி இஸ் மதர் ஆஃப் ஜீசஸ்ல, அதை நினைவு கூறும்படியாக நாங்கள் மேரி பிஸ்கெட் வைக்கிறோம். அடுத்த தடவை வரும்போது போர்பான் பிஸ்கெட் வைங்க. திடீர்னு பேங்கூஸ் வாசிக்கிறவன காணும். எங்கடா பேங்கூஸ்ன்னு பார்த்தா பேங்கூஸ்ல தான் மிக்சர் இருக்குது. பேங்கூஸ் இப்படி திருப்பி போட்டு அது உள்ள மிக்சரையும் பிஸ்கெட்டையும் உள்ள வச்சுன்னுக்குறான், காணும். இப்போ கிறிஸ்மஸ் எப்போ வருதுன்ற ஏக்கத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஏன்னா அதுல நிறைய சந்தோஷம் இருக்குது. பிரியாணி செய்வோம், கொண்டாட்டங்கள் இருக்கிறது. டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ் நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம
சந்தோஷத்தோடு ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோம். தேவனுடைய வருகை எப்போ நம்மளுக்கு தெரியாது. தெரியாத பொழுதுல நாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தத்தோடு, நாம் வழிகளை செம்மையாக்கினவர்களாக. எங்கெல்லாம் நம்ம லைஃப்ல வழி செம்மையா இல்லாம இருக்குதோ அது எல்லா இடத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை மாற்றி செம்மையாக்குகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். அந்த ஆயத்தத்தை குறித்து நாங்கள் பேசும்பொழுது கர்த்தர் எங்களுக்கு அந்த 10 கன்னிகைகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினாங்க. 5 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். 2 பேருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. என்ன என்ன? நான் என்னன்னு கேட்டேன். என்ன என்ன இல்ல? ஒழுங்கா சொல்லுங்க. என்ன இல்ல? என்ன? நான் கேட்ட கேள்வி என்னையே கேக்குறீங்களா? என்ன இல்ல? எண்ணெய் இல்லை. என்னதான் இல்ல? இங்கிலீஷ்ல சொல்றாங்க, இப்போ ஆயில் இல்லன்னு சொல்றாங்க. ஓ, ஆயில் ஷாப்ல இருந்து வரீங்களா நீங்க? வெரி சிம்பிள். 5 பேருமே கன்னிகைகள், 5 பேருமே மணவாளன் வர காத்திருந்தவர்கள், 5 பேருமே உலகத்தை விட்டு தனியா வந்தவங்க. 5 பேர் கையிலயும் விளக்கு இருந்துச்சு, 5 பேர் கையிலயும் ஆயிலும் இருந்துச்சு. எஸ், கரெக்டா? 2 பேர்கிட்டயும் ஆயிலும் இருந்துச்சு. ஆனா 2 பேர்கிட்ட இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? போதுமான அளவிற்கு இல்லாதபடி அவர்களிடத்துல பாத்திரம் இல்லை. அந்த பாத்திரத்துல என்ன இல்ல, எக்ஸ்ட்ரா ஆயில் இல்ல. என்ன இல்ல? எக்ஸ்ட்ரா. அதனாலயே அன்றைக்கு மணவாளன் எப்போ வரப்போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. முதல்ல யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டாரு, பரலோக ராஜ்யம் இன்னைக்கு வரப்போகிறதுன்னு அவர் சொல்லல, சமீபித்திருக்கிறது. ஆனா அது எப்போ வரப்போகுது நம்மளுக்குன்னு தெரியாது. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களை அறியேன். அதோட எக்ஸாக்டான ஹீப்ரு வேர்ட் என்ன தெரியுமா ஜெசிமா? அது இன்டிமெசி தான் அந்த வார்த்தை சொல்லுது. அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த இன்டிமெசி இல்லாததுனால தான் அந்த எண்ணெயை அவர்கள் இல்லாமல் போச்சு. இதுதான் அந்த இடத்துக்கு அடையாளம். ஆமென். இன்னைக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் வைத்திருந்தவங்க ஆயத்தமா இருந்தாங்க, ஏக்கத்தோடு இருந்தாங்க. எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆனா ஆயத்தம் இருந்துச்சு. எப்போ வேணாலும் ஆண்டவர் வரணும், ஆண்டவரை நேசிக்கணும், இந்த ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழணும், அழகுள்ள வாழ்க்கை. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்ததே அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்காக தான். இன்னைக்கு இந்த 68வது வருஷத்தின் கூட்டத்தின் காரணமே அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போனதுக்காக தான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். ஆமென். அந்த நிகரில்லாத ராஜ்யம் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அது எப்போ வரும் நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு எவ்ரி டே காலையில எழுந்திருச்சு கண்ணாடியை பார்த்து, ஆர் யூ ரெடி டு மீட் ஜீசஸ்? எஸ். இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். அப்படி இல்லைன்னா மனம் திரும்பணும். எஸ். இல்லைன்னா தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. வழியை செவ்வையாக்குங்கள். ஆமென். அவர் வரணும், அவர் வரணும். அவர் வர்றதுக்கு பாதையை செவ்வையாக்குகிற பொறுப்பு நம்ம கையில இருக்கிறது. ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென். உலகம் ஆண்டவரோடு சேர்ந்து வாழ நம்ம ஆசைப்பட்டோம்னா அந்த ராஜ்யத்துல நம்ம பங்காளிகளாக இருப்போம். ஆமென். ஆமென். இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, அப்போ நீ மனம் திரும்பி இருக்கிற, நீ ஆண்டவருக்காக ஆயத்தமா இருக்கிற என்பதை உன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அறிய வேண்டும். ஆமென். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிய வேண்டும். எப்படி தெரியுமா ஒரு மரத்தை ஐடென்டிஃபை பண்ணுவோம்? நமக்கு நேரா அங்க ஒரு மரம் இருக்குது. அது என்ன மரம்? தென்னை மரம். ஏன்னா அதுல தேங்காய் இருக்கிறது. மாமரத்துக்கு பேர் எப்படி வந்துச்சு? மாங்காய் இருக்கிறது. புளிய மரத்துக்கு எப்படி பேர் வந்துச்சு? புளியங்காய் இருக்கிறது. நம்ம மரத்துல என்ன இருக்குது? அதனாலதான் சொல்றேன் தண்டம். ஏன்னா எதுவுமே இல்ல, நீ வேஸ்ட். ஏன்? ஒருத்தருக்கும் பிரயோஜனமே இல்ல. நம்முடைய வாழ்க்கை மிக அழகானது. சொல்லுங்களேன், வாழ்க்கை மிக அழகானது. வாழ்க்கை மிக அழகானது. எப்ப தெரியுமா அந்த வாழ்க்கை ரொம்ப அழகாகும்? கனி கொடுக்கும் போது. கனி கொடுக்கும் பொழுது. ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஃப்ரூட்ஃபுல்னஸ். எங்கேயாச்சு ஏதாவது ஒரு மரம் தான் கொடுத்த கனியை தானே சாப்பிட்டிருக்கா? கனி கொடுப்பது யாருக்காக தெரியுமா? மற்றவர்களுக்காக.
இன்றைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறவர்களாய் நாம் இருக்கணும். எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற காலெல்லாம் போயிடுச்சு. எத்தனை பேருடைய கண்களில் நீங்கள் சுவிசேஷமாய் வாழுகிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு முக்கியம். வேதத்திலே 4 சுவிசேஷங்கள் உண்டு, ஆனா வாழ்க்கையில ஒரே சுவிசேஷம் தான். நீதான் சுவிசேஷம். உன்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். உன் வாழ்க்கை கனிவுள்ளதாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்குள்ளே இருப்பார்னா நான் வெளிச்சமாக இருப்பேன். கர்த்தர் எனக்குள்ளே இருப்பார்னா நான் தேவனுடைய சாயலை அன்பின் மூலமாக வெளிப்படுத்துகிறவனாக நான் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துக்கு இயேசு யாருன்னு தெரியாது. இயேசு இன்னொரு முறை ரட்சகராக வரப்போறது இல்லை. ஒரே முறை வந்துட்டார், ரட்சகராக வந்துட்டார், உலக ரட்சகராக வெளிப்பட்டுட்டார். இன்னைக்கு அந்த ரட்சிப்பு யார் மூலமாக இந்த உலகத்துக்கு தெரியும்? நம்ம மூலமாக. ஆமென். இன்னைக்கு உன்னுடைய தெருவுல, நீ வாழ்கிற இடத்துல, நீ பிசினஸ் பண்ற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, காலேஜ்ல நீதான் ரட்சிப்பின் அடையாளம். நம்ம தான் ரட்சிப்பின் அடையாளம். இது நம் மீது கர்த்தர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. இயேசு சபித்த ஒரே ஒரு காரியம் கனியற்ற மரம். கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது கனியற்ற மரத்தின் அருகே. வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, 3 வருஷம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது கனிக்காக. வரம் உள்ளவர்களை உலகத்தில் இருக்கிறவங்க கண் தூக்கி பார்ப்போம், ஐயோ அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லுவான். கனி உள்ளவர்களை பரலோகம் கையில தூக்கி வச்சிருக்கும். உலகம் உன்னை தூக்கி வைக்கணுமா? பரலோகம் உங்களை தூக்கி வைக்கணுமா? வரம் உள்ளவங்களை கர்த்தர் சொல்றார், சம்டைம்ஸ் நான் உன்னை அறியேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. தீர்க்க தரிசனம் சொன்ன பரவாயில்ல போ, உன்னை தெரியலன்ட்டு. ஆனா கனி கொடுத்தனா நீ அவருடைய வலது பார்சத்துல இருப்ப. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு கனிகளை ஆண்டவராகிய இயேசு, அதாவது உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியில வரும். அதை எப்படி சொல்லுவாங்க? பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுங்களேன்? சட்டியில என்ன இருக்குதோ அதான் அகப்பையில வரும். உள்ள அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இங்க உள்ள இயேசு இருந்தாருன்னா அது வெளியில தெரியும். அது வெளியில தெரியும். If Jesus starts to grow in you, people will look at you. Yes. அவர்கள் உங்களை பார்த்து இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் ஒரு சுவிசேஷகர். அவர் சொன்னார், உலகம் எங்கும் போய் நான் சுவிசேஷத்தை நான் பரப்ப வேண்டும், தேவைப்பட்டா நான் பேசுவேன். இதான் அவர் சொன்னார். சுவிசேஷகர் சொல்றாரு, உலகம் எங்கும் போய் நான் சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும், ஆனா தேவைப்பட்டா நான் பேசுவேன். அப்ப தேவைப்படாத நேரத்துல என்னையா பண்ணுவேன்னு கேட்டா சுவிசேஷமாய் நான் வாழ்வேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பது மக்கள் கண்டுட்டாங்கன்னா you are ready to go into the களஞ்சியம்னு அர்த்தம். ஆமென். நாம் வாழ்கிற இந்த பூமி மிஷனரிகள் கால் பதித்த பூமி. ஆமென். நாம் வாழ்கிற சுவாசிக்கிற காற்று மிஷனரிகள் சுவாசித்த காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆமென். அவர்கள் கால் பதித்து இந்த தமிழகம் எங்கிலும் சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது நம் பகுதியில் இருந்து தானே. இப்போ நம்மளுடைய பங்கு என்ன? அவர்கள் செய்தார்கள் என்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு என் பங்கு என்ன? 68 வருஷமா இதே பேசிக்கொண்டு இருக்கிற சந்தோஷம். இந்த வருஷம் நான் சுவிசேஷமாய் கனி கொடுக்கிறவனாய் நான் புறப்பட போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்காக நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மகிமையை கர்த்தர் நம் மத்தியிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 3 காரியங்களை ஆண்டவர் நம்மளை சொல்லி திடப்படுத்தி இருக்கிறார். ஒன்று, மனம் திரும்புதல். இன்னொன்று, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. எப்பவும் ஆயத்தமாயிருங்க. அந்த மனம் திரும்புதல் ஒரு நாள் அனுபவமா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவது, கனி உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு நாம் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தூற்றுக்குடை அவர் கையில் வைத்து பிரிக்கிற நேரத்துல நாம் பதரை போல அவியாத அக்கினிக்குள்ள போக மாட்டோம். அவருடைய களஞ்சியத்துல நல்ல மீன்களாய், அவருடைய வெளிச்சத்துல நித்திய நித்திய காலமாய் வாழுகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட திடப்படுத்தி இருக்கிறார். நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை கர்த்தர் கரெக்ட் பண்றார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள குத்துறார்னா
வார்த்தைகளினால. அன்றைக்கு ஒரு யோவான் ஸ்நானகன் எழுந்து நின்று பேசினார், சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு குத்துச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை குத்துகிறது நம்மை காயப்படுத்துவதற்காக இல்ல, நம்முடைய இருதயத்தை மீண்டும் அழகுள்ளதாக தேய்ப்பதற்காக கர்த்தர் குத்தி இருக்கிறார். ஆமென். அன்றைக்கு குத்தினவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானமே பெற்றார்கள். ஆமென். இன்றைக்கு ஒரு வேலை குத்துச்சுன்னா, ஆண்டவர் ஒரு வேலை உங்களோடு கூட பேசுறாருன்னா, இன்னும் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்குன்னா, which is not worth, இன்னைக்கு ஆண்டவரை ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான தைரியம் உங்களுக்கு இல்லைன்னா, God wants a change in you. Yes. நிறைய பேர் சொல்வாங்க, ஆண்டவரை அறியாதவர்கள் கூட இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களாம் நல்ல ஆசீர்வாதமா தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே இட் இஸ் நாட் ஆஃப் இட்டர்னல் வேல்யூ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது மகிமைக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இல்ல, அது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். எல்லாம் மண்ணிலிருந்து துவங்கினது, எல்லாம் மண்ணுக்கே திரும்பி போகும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நித்தியம் நித்திய காலமாய் நமக்கென்று ஒரு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நாம் மரித்தாலும் நாம் பிழைத்திருப்போம். எஸ். அவரோடு கூட அவருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருப்போம். ஆமென். What we have now is of eternal value. எஸ். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள கரெக்ட் பண்றாரு, சின்ன சின்ன திருத்தங்கள். இன்றைக்கு மேக் யுவர் செல்ஃப் ரெடி ஃபார் தி லார்ட்ஸ் கமிங். வழியை செவைப்படுத்தி கனி கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். உங்களுடைய ஆலயத்துல வரும்பொழுது நான் பார்த்தேன், மேலே எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தை வாசித்தேன். என்ன போட்டிருக்கீங்க உங்க ஆலயத்தின் மேல? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லமா, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார். சந்தோஷமா அவரை எதிர்பார்த்திருக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அவரை வரவேற்க போறோம். யாராவது ஒரு சொந்தங்கள் வராங்கன்னா அவங்கள வரவேற்பாங்க. நாங்க இங்க வருவதற்கு முன்னாடியே எங்களுக்கு ஏர்போர்ட்ல வரவேற்கிறதுக்கு 2 பேர் வந்துட்டாங்க. நான் புறப்படுறதுக்கு முன்னாடி அன்பு ஐயா காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டாரு எங்களுக்கு. ஆமா, ஒரு வரவேற்பு. இங்க வந்த உடனே ஐயா இறங்கின உடனே ஒரு ஃபோன் பண்ணிட்டாரு. இங்க வந்த உடனே எங்களை வெல்கம் பண்றதுக்கு எத்தனை வரவேற்பு நாங்க வர்றதுக்கு. அவர் ராஜா வரப்போறாரு. எப்படி நம்ம வரவேற்க போகிறோம்? ஆமென். ஹalleluya. மண்ணுக்குரியவர்கள் நாங்கள் வரும்போது இவ்வளவு வரவேற்பு இருக்குன்னா, விண்ணுக்குரியவர் மகிமைக்குரியவர் நம்ம எப்படி வரவேற்க போறோம்? ஆசையோடு கூட வரவேற்க போறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆயத்தத்தோடு வரவேற்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நிறைய பேரை கூட்டி கொண்டு வந்து அவரை வரவேற்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு உங்க ஆலயத்துல இந்த வாசகம் இருக்குன்னா, உங்க ஆலயத்துல இருக்கிற மொத்த பேரும் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட போகிறார்கள். ஆமென். அதற்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்க முன்னாடி பேச வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் கூட விடப்படக்கூடாது ராஜா. ஒருத்தர் கூட விடப்படாது. இந்த ஆலயத்திற்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சோலும் it should be found in heaven. ஒவ்வொரு ஆத்துமாவும் பரலோகத்திலே காணப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya.